இந்த 6 வகையான தோஷங்கள் நீங்க பெற்றுட்டா, உங்களுக்கு வரப்போதிய அதிர்ஷ்டங்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். வாய்க்கு வந்த பெரிய வந்தப்ப நீங்க பேசிருவீங்களா? நீங்க சொல்லலாம் நான் உண்மைய எடுத்துக்க முடியுமா? என்ன சார் முட்டாள்தனமா பேசுறீங்க? அப்படின்னு உங்களுக்குள்ள எண்ணங்கள் தோண்டும். அது உங்க தப்பில்ல. தோண்ட வைக்கக்கூடியது உங்க வாழ்நாள் முழுக்க அந்த மாரி சாபங்கள் நீங்க வாங்கக்கூடாது. எந்த வகையான சாபங்கள் வாங்கக்கூடாது? தோஷத்திலேயே மிக கொடுமையான சாபம் எது அப்படின்னா, முதல் இடத்துலயுமே தங்கம் சேருமா அப்படின்னா கண்டிப்பா சேரும். பொருள் சேரும். உத்தியோகம் நல்லபடியா அமையும். கணவன் மனைவி இல்லறம் நல்லபடியா இருக்கும். ஆனா எந்த வீட்ல கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள், அவதூறமான வார்த்தைகள் விட்டு கணவன் மனைவிக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ, பெத்தவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தீராத வம்பு வழக்குகள் இருக்கிறதோ, அந்த வீட்டில் பணம் பொன் பொருள் தங்குமா? தங்காது. அப்போ இதுக்குடைய காரணம் என்ன? யார் தோஷம் அப்படின்னா நிச்சயம் அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். பொதுவாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் அல்லது அதிர்ஷ்டம் நம்ம ஜாதக அமைப்படி இருக்குதா அப்படின்ட்டு எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பணம் எஃபர்ட் போட்டிருப்பீங்க, உங்கள் உழைப்பை போட்டிருப்பீங்க. இதில் எனக்கு அதிர்ஷ்டம் வந்துடாதா, இதில் எனக்கு வந்துடாதா, இதில் வருமா, அதில் வருமான்ட்டு தேர்தல் அதிகமாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஏன் அதிர்ஷ்டம் வர மாட்டேங்குது? ஏன் ஜாதகத்தில் என்ன குறை? ஜாதகம் இருக்கிறவங்க ஜாதகர்களை பார்த்து அந்த ஜாதகம் மூலமாக நமக்கு ஒரு விடிவை கொடுத்துருவாங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அன்றாலும் அதிகமாக பணம் இருக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கன்னா வீடு, சரிங்களா? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு பணம் நல்லபடியாக இருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் தேடி வருமா? நிச்சயம் வரும். ஏன் சார், என் வீட்டுக்கும் எனக்கு என்ன சார் சம்மந்தம்? நான் வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டினா ஒன்று தான். அதான் வீட்டில் இருக்கக்கூடிய நபரை நீங்கள் ஏன் வச்சு எங்கிட்ட பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய சில பேர், உங்களுக்கு எப்படி அதிர்ஷ்டம் வருங்க? நீங்கள் உங்களை அதிர்ஷ்டம் வர்றதுக்கு உங்கள் வீட்டில் சார்ந்த நபர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 பேர்த்த எடுக்கலாமா? எடுக்கலாம். யார் எடுக்கலாம்? தாய், தந்தை, மகன், மகள், அதுக்கப்புறம் உங்களுடைய மனைவி. இவங்க சார்ந்து தான் நமக்கு அதிர்ஷ்டங்கள் வருமானம் நிச்சயம் வரும். சரி, இந்த அதிர்ஷ்டங்கள் வராமல் நமக்கு தட்டிகிட்டே போகுது அப்படின்னா வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரணும், நம்ம சார்ந்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை சகா தோழர்களும் புரிஞ்சு நடந்து எனக்கு உதவி செய்ய முன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க அத்தனை நபர்களுக்கும் உங்கள் வாழ்நாள் முழுக்க சாபம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த சாபம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுக்க அந்தமாரி சாபங்கள் நீங்கள் வாங்கக்கூடாது. எந்த வகையான சாபங்கள் வாங்கக்கூடாது? முதல் சாபம் பிரேத தோஷ சாபம். தோஷத்திலேயே மிக கொடுமையான சாபம் எது அப்படின்னா பிரேத தோஷம். என்ன சார், பிரேத தோஷத்துக்கும் நம்ம வாழ்ந்தக்கூடிய வாழ்க்கைக்கும் என்ன சார் அர்த்தம்? எனக்கு எப்படி சார் பிரேத தோஷம் வரும்? உதாரணம் நீ எடுத்துக்கோங்க, நான் எப்படி பிரேத தோஷம் வாங்குவேன்? அந்த பிரேதத்துக்கும் எனக்கு என்ன சம்மதம்? அப்போ அது மூலமாக எனக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி நிற்கிது? ஏன் தடையாகுது? என்ன சார் புரியாமல் பேசுகிறீங்க? வாய்க்கு வந்த பெரிய நீங்கள் பேசிடுவீங்களா? உங்கள் நிகழ்ச்சியை நான் பார்த்து நீங்கள் சொல்லலாம் நான் உண்மையை எடுத்துக்க முடியுமா? என்ன சார் முட்டாள்தனமாக பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள எண்ணங்கள் தோண்டும். அது உங்கள் தப்பில்லை. தோண்ட வைக்கக்கூடியது கிரக நிலைகள். ஏன்னா பிரேத தோஷம் வாழ்நாள் முழுக்க நம்ம இன்பமாக மகிழ்ச்சியாக அனைத்து விஷயத்திலையும் நம்ம நல்லா வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்தெந்த தோஷம் வாங்கக்கூடாது அப்படின்னா முதல் தோஷமான பிரேத தோஷம் வாங்கக்கூடாது. ரெண்டாவது தோஷம் என்ன தோஷம் தெரியுங்களா? தெய்வ தோஷம் வாங்கக்கூடாது. முதல் பிரேத தோஷம், ரெண்டாவது தெய்வ தோஷம் வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சாபம் வாங்கக்கூடாது? பெண்கள் மூலமாக வரக்கூடிய சாபங்கள் வாங்கக்கூடாது. அடுத்தது கல்வி தோஷம். கல்வி மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சாபம். அப்போ இந்த கல்வி மூலமாக வரக்கூடிய சாபத்தையும் நம்ம வாங்கக்கூடாது. ஆசிரியர் சாபம் வாங்கக்கூடாது. பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய சில வகையான தோஷங்கள் இருக்குது, அந்த தோஷமும் வாங்கக்கூடாது. இப்படி இந்த 6 வகையான தோஷங்கள் நீங்கள் பெற்றுட்டா உங்களுக்கு வரப்போதிய அதிர்ஷ்டங்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இந்த பிரேத சாபம் நமக்கு தோஷம் அமையுதுன்னா எப்படி அமையுது அப்படின்னா,
ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நண்பனுடைய வீட்டில் இந்தமாரி ஒருத்தர் இறந்துட்டார். அவங்க நண்பனுடைய அப்பாவாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம் வச்சுக்கலாம், இல்லை அவங்களுடைய தாத்தா பாட்டி இந்த வகையில் யார் வேணால் இருக்கலாம். போனால் அமைதி காத்து வர வேண்டும். அங்கே போயிட்டு வள 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 வளன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துப்பா, இந்த ஆள் என்ன வாழ்ந்து என்னையா பண்ணா, ஏன் எவ்வளோ நாள் வந்து பணம் இவ்வளோ நேரம் வச்சுட்டு இருக்கிறீங்க, தூக்குங்க அந்த ஆளை, இந்த பணத்தை தூக்குங்க அப்படின்ட்டு துருவானமாக விஷயங்களை அங்கே வந்து நம்ம அறியாமையே வார்த்தைகள் விட்டுருவோம். அதை உடப்பும்போது என்ன ஆகும், அந்த ஆத்மா நான் இருக்க வரைக்கும் தான் என்னை வந்து பாடாப்படுத்தினேன், இப்போ என் உயிர் ஓட்டம் என்கிட்ட இல்லாமல் வெறும் பிணமாக நான் கிடக்கிறேன், இதுலேயாச்சும் நல்லபடியாக கொண்டு போய் என்னை இறக்கம் பண்ண மாட்டேங்கிறாங்களே, இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து லவலவளவளவுன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. என் சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்க தான் அப்படி தானோ அக்கம் பக்கம் பழகணுங்கனாச்சும் வந்து கூடியும் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல முடியுறாங்க. அவனுங்களும் ஏதாவது ஒன்று விஷயத்த சொல்லிக்கிறானுங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நம்மளுடைய சொந்த பந்தத்தில் இறந்தவங்களுக்கும் வந்து நம்ம என்ன நினைப்போம், பெரிய காரியம் நடந்துருச்சு, என்ன சொல்லுவோம், சனியை பிடிச்ச எங்கள் காத்தங்காரன், அவன் வாழ்ந்தும் கேட்டான் இறந்தும் கேட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை, அவதூறமான வார்த்தைகள் நம்ம சொல்லிட்டாலும் சரி, இதெல்லாமே நமக்கு பிரேத தோஷமாக அமைஞ்சிடும்னா நிச்சயம் அமையும். அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னா கிடையவே கிடையாது. பிரேத தோஷத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்பது கிடையவே கிடையாது. ஆனால் அந்த பிரேத தோஷத்துக்கு சாந்தி பரிகாரம் உண்டானா உண்டு. எப்படி இருக்கிற மன்னிப்பு கேட்கறது, ஆத்மபூர்வமாக மன்னிப்பு கேட்கறது, அதுக்கு சில சாகியங்கள் நடத்தி அதன் மூலமாக மன்னிப்பு கேட்டால் ஓரளவுக்கு நமக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் நிற்க வைக்க முடியுமா, நிற்க முடியும். இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்ல வரேன். எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொல்லுவாங்க, இறந்தவங்களுக்கு இந்த திதியில் இறந்துட்டாங்க, இந்த தேதியில் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க பிறந்து வாழ்ந்து மனிதங்க பார்த்தீங்களா, சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவுடைய பிறந்த நட்சத்திரம் தெரியும், அக்கறை வந்து அவர் ஜாதகம் வந்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற முக்கியமாக அது சம்மந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் வந்து தாத்தாவுடைய ஜாதகத்துடைய குறிப்புகள் இல்லை பாட்டியுடைய குறிப்புகள் இதெல்லாம் இருந்து அதை நீங்கள் வந்து பிரேத தோஷத்தில் இருக்கீங்களா, அவதூறான வார்த்தைகள் பேசி உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் வந்து தடையாகுதா, உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்கள் பிரேத தோஷம் இருக்குன்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்களா, இல்லை வந்து நீங்கள் பிரேத தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டில் என்ன ஆகும், ஒரு சுபகாரியங்கள் நடக்குது கொஞ்சம் குறைவாக காணப்படும், நம்ம தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாமே தட்டிட்டு போகும், தேவையில்லாமல் வீண் வம்பு வழக்குகள் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ பொதுவாக கேட்டிங்கன்னா பிரேத தோஷம் இருந்தால் ஒரு வீட்டில் வந்து நல்லா கேட்டுக்கோங்க நபர்களே, பிரேத தோஷம் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபருக்கு கைகள் ஊனமாகும், கால்கள் ஊனமாகும், கண்கள் பார்வையற்று போய்விடும். ஆச்சுங்களா, நல்லா வந்து மணிமணியாக முத்தாக பேசக்கூடிய பிள்ளைகள் வர வேணும்னு நினைப்போம். ஆனால் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் திக்குவாயாக வரும். சில பேருக்கு பேச்சுகள் சரியாக பிறன்பெறாது, ஒரு குறப்படையான பேச்சுகள் இருக்கும். இது எல்லாமே பிரேத தோஷத்துக்கு அறிகுறி. இதையும் வந்து நல்லா உன்னிப்பு வச்சுக்கோங்க. இந்த அமைப்பு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த வீட்டில் பிரேத தோஷம் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதுக்கு அவங்களுடைய நாள் நட்சத்திரம் தெரிந்தால் அவங்களுக்கு சாந்தி பூஜை பண்ணுங்க. தாத்தா பாட்டி தந்தையை தாயார் ஆச்சுங்களா, உங்களுடைய உடன்பிறப்பு. இப்போ தாத்தா இறந்துட்டார், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், தாத்தா இறக்க சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் உங்கள் தாத்தாவை நீங்கள் என்ன பண்ணீங்க, இல்லை உங்கள் அப்பா என்ன பண்ணார், உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க இறந்த கிடக்க சமயத்தில் என்ன இது சொல்லி அவங்க திட்டியிருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து உணரணும். அதுக்கு தகுந்தாப்புல அதுக்குண்டான பரிகாரத்தை நம்ம எடுக்கணும் ஆச்சுங்களா. அப்போ பிரேத தோஷம் இதெல்லாம் வருமானா நிச்சயம் வரும். சரி, இது ஒரு வகை. அடுத்தது தெய்வ தோஷம். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜோசிக்காரங்க எங்கிட்ட வந்து நீங்கள் ஜாதகம் கொடுக்க போகும்போது உங்களுக்கு இந்த தோசை இருக்குது அந்த தோசை இருக்குன்னு சொல்லுவோமா. ஒன்று, கிரக நிலையில் இந்த செவ்வாய் வந்து சரியில்லை, சனி பவன் சரியில்லை, குரு பவன் சரியில்லை, சூரிய பவன் சரியில்லை, சுக்கிர பவன் சரியில்லை, அதனால் உங்களுக்கு இந்தமாரி பிரச்சனைகள் வருது சொல்லுவோமா, சொல்லுவோம். இதுக்கெல்லாம் கோயிலுக்கு போங்க சொல்லுவோமா, சொல்லுவோம். நீங்கள் நாங்கள் சொல்கிற கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை நீங்களே ஒரு விரும்பின கோயில், பூமியில் வந்து பிறந்த அத்தனை ஆண்களுக்குமே பிடித்தமான தெய்வங்கள், அது முருகப்பெருமாளாக இருக்கலாம், சிவபெருமாளாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், ஆஞ்சநேயராக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், எந்த தெய்வனா இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு நபரும்
தெய்வ பக்தி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சி முருகன் கோயிலுக்கு போனேன், இன்னைக்கு காலையில் விநாயகர் கோயிலுக்கு போனேன், சிவன் கோயிலுக்கு போனேன், பெருமாள் கோயிலுக்கு போனேன், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனேன், வாரம் தவறாமல் போயிட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு எத்தனையோ பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மை ஏற்படும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த நன்மை இல்லாமல் போகக்கூடிய காரணம் என்ன? அதான் தெய்வ தோஷம், தெய்வ மூலமாக ஏற்பட்டக்கூடிய சாபம். சரி, இந்த சாபம் எப்படி நாம் உணர்றது? தெய்வம் சாபம் எப்படி உணருது? ஜாதகம் இருந்தால் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க உங்கள் வீட்டு நிலையை தெய்வ அனுகிரகம் இருந்தால் என்னென்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இஷ்டம் இருக்குது. நான் தெய்வம் நமக்கு அனுகிரகம் இருக்குது அப்படின்னா முதல் இடத்துலையுமே தங்கம் சேருமா அப்படின்னா கண்டிப்பாக சேரும். ஏன்னா பொன்னவன் சொல்லக்கூடிய பெண்ணை வைக்கிற இடத்துல பொண்ணை வைங்கன்னு சொல்லுவாங்க பழமொழிக்கு மாரி. பொண்ணு சேரும், பொருள் சேரும், உத்தியோகம் நல்லபடியாக அமையும், கணவன் மனைவி இல்லறம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் எந்த வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள், அவதூறமான வார்த்தைகள் விட்டு எந்த வீட்டில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ, பெத்தவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தீராத வம்பு வழக்குகள் வந்து பணம் இருக்கிறதோ, அந்த வீட்டில் வந்து பணம் பொன் பொருள் தங்குமா? தங்காது. அப்போ இதுக்குடைய காரணம் என்ன? யார் தோஷம் அப்படின்னா நிச்சயம் தெய்வம் மூலமாக வருகிற தோஷம். சரி, இந்த தோஷம் எப்படி வரும்? சில பேர் குலதெய்வம் தெரிஞ்சால் அங்காளி பங்காளி மாமன் மச்சன் விட்டா உறவினர் எல்லாத்தையும் ஒரு திருவிழா மாரி பண்ணி அந்த கும்பாபிஷேகம், ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் எடுத்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து குளிர வைக்கிறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுத்து கடைசி நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னத்தை பண்ணிட்ட, என்னத்தை கிழிச்ச, இந்த தெய்வம் உனக்கு என்னத்தை மாறி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல அவதூறமான அது அந்த தெய்வ சன்னதிலேயே இருந்து அந்த தெய்வத்தையே நம்ம குறை சொல்கிற மாதிரி வார்த்தைகள் பிரயோகிக்க என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த தெய்வம் உங்களுடைய அனுகிரகம் உங்களை விட்டு விலகுமானா நிச்சயம் விலகும். அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் மனைவி கணவனுக்கு பிரச்சனை, தாய் மகனுக்கும் பிரச்சனை, மகளுக்கு பிரச்சனை, தந்தைக்கும் மகனுக்குமே பிரச்சனை, இப்படி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வன்முறைக்கு பிரச்சனைகளை கொடுத்து விடும். இது தெய்வக்குறை. சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு சகல விதமான செல்வாக்கெல்லாம் இருக்கும், ஆனால் அனுபவிக்கிறதுக்கு வாரிசுகள் இல்லை. அதன் மூலமாக பிரச்சனை வருமானம் வரும். சில வீட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசுகள் வந்து பணம் இருக்க மாட்டாங்க. 2 வருஷமாக குழந்தை பாய்க்கலைங்க, 5 வருஷமாக குழந்தை பாய்க்கலைங்க, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத ட்ரீட்மெண்ட்டுக்கும் இல்லை, கும்பிடாத தெய்வமும் இல்லை, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு எத்தனையோ பேர் நம்ம காதோட கேட்டிருக்கோமா? நிச்சயம் கேட்டிருக்கோம். அப்போ என்ன ஆகும்? தெய்வக்கூடிய குறைபாடு அங்கே இருக்கும். அப்போ தெய்வத்தோடைய அந்த அனுகிரகம் அந்த வீட்டில் நிறைவாக இல்லை, குறைவாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெய்வ சாபம் உங்களுக்கு உண்டு. அடுத்தது பெண்கள் சாபம். முக்கியமாக இந்த பெண்கள் சாபம் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் 4 பிள்ளைகள், பெண் குழந்தைகள். ஒரு ஆண் மூத்தது ஒரு ஆண், அது கீழே வரிசையாக வந்து 4 பெண் குழந்தைகள் பிறப்பெடுத்துப்பாங்க. இந்த ஒரு ஆண் என்ன பண்ணுவார்? அவர் பிறந்த ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்து அவர் வளர வளர அவங்க அப்பாவுக்கு நார்மலான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நபர் உச்சத்துக்கு போயிடுறார். யார்? அந்த பையனுடைய அப்பா. நல்ல பதவி, நல்ல செல்வாக்கு, அந்தஸ்து, நல்ல கௌரவமான தோற்றத்தோட அந்த ஊர்லேயே அவர் சொன்னால் அடுத்த நிமிஷமே சரி கட்டுறதுக்கு செய்தி சொல்கிறதுக்கு ஆள்கள் ரெடியாக இருப்பாங்க. அப்போ அந்த ஊர்லேயே அவர் தான் பெரிய ஆள், அவரை வச்சதான் சட்டம், அவரை வச்சதான் செயல்பாடுகள் எல்லாமே. இதெல்லாம் யார் மூலியமாக வந்தது? அந்த பையன் மூலமாக வந்தது, ஆண் மூலமாக வந்தது. அப்போது வளர வர அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? அப்பா நீ பிறந்ததுக்கப்புறம் தான்ப்பா எங்களுக்கு அதிர்ஷ்டமே வந்துச்சு, நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் தான்ப்பா எனக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சுட்டு அந்த பையனை சின்ன வயசுலேருந்து சொல்லி 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 வளர்க்க என்னாகும்? பையனுக்கு தான் என்ற ஆணவம் வந்துவிடும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்ததுக்கப்புறம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வார்? எல்லா பொறுப்புகளையும் ஒரு ஆண்மகிட்ட ஒப்படைப்பார். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுவாங்க? சகோதரிக்கு நல்லதை கட்டது பண்ணக்கூடிய நபர், நான் வந்ததுக்கப்புறம்தான் நம்ம அப்பாவுக்கு அங்கீகாரம் வந்துச்சு, அதனால் நான்லாம் உனக்கு வந்து ஓரளவுக்கு தான் செஞ்ச முடியும், நான் வந்து பணம் ஒவ்வொருத்தருக்கும் சீர் வசலாம் என்னால் வந்து அதிகமாக செய்ய முடியாது அப்படின்னு கூட அந்த சகோதரிக்கு எண்ணி செலவு பண்ணுவார். இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது. என்ன வகை இருக்குது? நல்ல பெண்ணை இவர் விரும்புவார்,
விரும்பி அந்த பெண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்றா கலந்துருவார். கடைசியில் என்ன ஆகும், காலகட்டத்தில் 2 பேர்த்துக்குமே மனசங்கடமாகி பிரியக்கூடிய தருவாய் வந்துடும். ஆனால் அந்த பெண்ணிகிட்ட எந்த ஒரு குறையும் இருக்காது, எந்த ஒரு தப்பும் இருக்காது. ஆனால் இவர்கிட்ட தான் குறை எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், இந்த பொண்ணை குறை சொல்லி அந்த பொண்ணை கழட்டி விடுறது தான் இவர் பார்ப்பா தவிர, சரி நம்ம விரும்பின பொண்ணை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவர்கிட்ட இருக்குமானா இருக்கவே இருக்காது. இப்போ அதன் மூலமாக பிரச்சனை வருமானா வரும். இப்படி பெண்கள் மூலமாக சில வகையான பிரச்சனைகள், அதாவது சகோதரி முறைக்கு செய்யக்கூடிய சீர்வரிசைகள், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சேரக்கூடிய பங்குதல், இதெல்லாமே ஒரே நபரை வந்து அனுபவிக்கக்கூடிய அமைப்பு எந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்கிறதோ, அல்லது திருமணமாகாமல் காலங்கள் வந்து பணம் கடந்துட்டு வருதோ ஆண்களுக்கு பெண்களுக்கும், அந்த இடத்துலையும் பெண்கள் சாபம் இருக்குமானா நிச்சயம் இருக்கும். அப்போது இந்த தோஷமாகி சாபமாகி நம்ம வந்து கடுமையாக பாதிக்குமானா நிச்சயம் பாதிக்கும். இது ஒரு வகை எடுத்துக்கலாம். இது ஜாதக ரீதியாகவே சுக்கிரன் சந்திரன், ஏன்னா கிரகங்களில் வந்து சுக்கிரன் சந்திரனும் பெண்கள். இந்த சுக்கிரன் சந்திரனும் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே பெண்களுடைய சாபம் இருக்குன்னா நிச்சயம் சாபம் இருக்கும். என்ன நேயர்களே, நான் சொல்கிற சாபங்களாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களா? ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனையை வச்சு தான் ஒவ்வொரு சாபங்களையும் நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன மாரி உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்களுடைய சாபம் தான் இந்தமாரி சாபம் இருக்கும். பெண்களுடைய சாபம் அப்படின்னா நான் சொன்ன மாரி விஷயத்தின் மூலமாக சாபங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இனிதொரு நிகழ்ச்சி சந்திக்க வரை உங்களிலிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.